நம்ம மானாமதுரையோட சித்திரை திருவிழா எல்லாரும் ஆவலா காத்திருக்கக்கூடிய திருவிழா. ஆனந்தவல்லிக்கு 10 நாள் திருவிழா நடக்குதுன்னு தெரியும். அழகருக்கும் 10 நாள் திருவிழா நடக்கிற விஷயம் நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும்? அது என்னென்ன திருவிழா, எங்க ஆரம்பிக்கிறோம், எங்க முடிக்கிறோம், அந்தந்த திருவிழாவுக்கு உண்டான சிறப்புகள் என்ன அப்படிங்கிற மொத்தத்தையும் தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க வரோம். முதல்ல மானாமதுரை அழகர் கோவிலோட வரலாறு என்ன? மானாமதுரையில மாவலி வானதிராயர் அப்படின்னு ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சு வர்றாரு. அவருக்கு மதுரை கள்ளழகர் மேல அளவு கடந்த பிரியம், பாசம் எல்லாமே இருக்கு. அவர் தினமும் போய் கள்ளழகரை பார்க்கறத வழக்கமா வச்சிருக்கிறார். எந்த முக்கியமான விஷயம் செஞ்சாலும் அழகரை கேட்காம, அழகர் கோவிலுக்கு போகாம அவர் செய்யறதே கிடையாது. ஒரு நாள் அவருக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுது. அவர் வீட்டுல இருக்கிறார். அழகரை பார்க்க முடியலைங்கிற வருத்தம் இருக்கு. அன்னைக்கு நைட்டு அவர் கனவுல அழகர் வராரு. வந்து, நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? உனக்காக நீ இருக்கக்கூடிய மானாமதுரை வானரவீர மதுரையோட வைகை நதிக்கரையிலே நான் வந்து எழுந்தருள்றேன், எனக்காக நீ ஒரு கோயில் எழுப்பு அப்படின்னு சொல்லி அழகர் சொல்றாரு. இந்த மதுரை கள்ளழகர் மாதிரியே இங்கேயும் சுந்தரராஜ பெருமாள்னு வச்சு அவருக்கு வீர அழகர் அப்படிங்கிற பெயர் கொடுத்து மக்கள் வந்து கோலாகலமா இன்னைக்கு வரைக்கும் திருவிழாவை கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க. அந்த விஷ்ணு கையில சக்கரம், இந்த விஷ்ணு கையில கேமரா.